நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், நாம் எப்படி அவரை நேசிக்க வேண்டும் என்ற அன்பின் அந்த உறவை ஏற்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டின் வசனங்கள். இது மகா மகா பரிசுத்தமானது. அருவருப்பான எண்ணங்களை கொண்டு பார்க்க கூடாது. மகா பரிசுத்தமானது. அது மட்டுமல்ல, பல தீர்க்க தரிசனங்கள் கோடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகம் உன்னத பாட்டு. உன்னத பாட்டு ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். கடைசி காலத்தில், நாம் இப்பொழுது இருக்கிற இந்த காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் புதையலாக மறைக்கப்பட்டு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரித்து பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை. கர்த்தர் நமக்கு அதை பிரித்து காண்பிப்பார். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கும் போது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள், கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான உறவு, இது எப்படியெல்லாம் நடக்க போகிறது, அது எப்படி நமக்கு வெற்றியை தரும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம். உன்னத பாட்டை குறித்து சில விவரங்களை, அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ளுதல் தேவையாயிருக்கிறது. உன்னத பாட்டு என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது. அன்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த அன்பு என்ன செய்யும் என்பதை பற்றி ஆழமான பரிசுத்தமான தேவ அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டு என்பது வேத புஸ்தகத்திலேயே கர்த்தரை நெருங்கி நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய சுபாவங்களை, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் முழுவதும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, ஜனங்கள் என்ன தவறு செய்யும் பொழுது கர்த்தரை அருவருத்தார், தண்டித்தார், எதை செய்யும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்தார் போன்ற எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை புஸ்தகங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் உன்னத பாட்டு என்பது கர்த்தருடைய இருதயத்தோடு நெருங்கின, கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாட்டை, அவர் எதிர்பார்க்கிற அன்பை குறித்து உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மகா பரிசுத்தமானது. இதை தவறான புரிதலோடு பார்க்க கூடாது. மனித குலம் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்திற்கு சிறிய ஒரு காரியத்தை சொல்ல, நாம் அனைவருக்கும் பச்சை நிறம் எப்படி இருக்கும் என்றால் தெரியும். இந்த பூமியில் இல்லாத ஒரு நிறத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு சொன்னால் புரியாது. ஒரு பெயரை சொன்னால் புரியாது. அது எப்படி இருக்கும் என்று கேட்போம். அதனால் அது பச்சை போல இருக்கும், சிவப்பை போல இருக்கும் என்று சொன்னால் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அது போல மனித அன்பை வைத்து ஒரு திருமணமாகாத ஒரு பெண் தன் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவார். ஒரு கணவன் தன் மனைவாட்டியை எப்படி நேசிப்பான், அன்பு கூறுவான், எப்படி ஒரு தனக்கு மனைவியாய் வரப்போகிறவளை அன்பாய் நேசிக்க விரும்புவான் என்பதை பற்றின ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற அந்த அன்பு, காத்திருக்கும் அன்பு, திருமணத்திற்காக காத்திருக்கும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது அவர்கள் எப்படி அன்பு கூறுவார்களோ அந்த அன்பை பற்றி இங்கு சொல்லி, அதை போல கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது மகா பரிசுத்தமானது. மாம்ச ரீதியானது அல்ல, மனம் ரீதியானது. மனதளவில் உண்மையான அன்பு. குழந்தைகள் இருவர் ஒருவரை ஒருவர் நேசித்தால், ஒரு குழந்தை தன் தாயை நேசிக்கும் பொழுது அந்த அன்பு எப்படி இருக்குமோ அது போன்ற மகா பரிசுத்தமான அன்பு தாய் அன்பை பற்றி சொல்லியிருக்கிறது என்று கூட நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லலாம், தவறில்லை. ஆனாலும் தாய் அன்பிலும் மேலான அன்பு இது. அதனால் இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அன்பு மிகவும் பரிசுத்தமானது. இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு புரிகிற காரியம், எல்லா மனிதர்களுக்கும் இந்த மகா பரிசுத்தமான தேவ அன்பை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. அதாவது கர்த்தர் எப்பொழுதும் ஊமைகளால் பேசுவார் என்பது நமக்கு தெரிந்ததே. மனிதன், ஒரு கன்னி பெண் ஒரு மணவாளனை, தன் திருமணமாக போகிற ஒரு மனிதனை குறித்து, திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது என்றால்
அந்த இருவரும், அந்த பெண்ணும் மணப்பெண்ணும் மணமகனும் இருவரும் எந்த அளவுக்கு நேசிப்பார்களோ அது போல. இது ஏன் திருமணத்திற்கு முன்பான அந்த அன்பை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போதுதான் அந்த திருமணம் என்ற காரியம் நடப்பதாக ஒப்புமை செய்யப்படுகிறது, உவமையாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது திருமணம் ஆவதற்கு முன்பான ஒரு நிலை. இந்த நிலையின் அன்பை தான் உன்னத பாட்டு இங்க எடுத்து சொல்கிறது. திருமணத்திற்காக காத்திருக்கிற மணப்பெண்ணும் மணமகனும் எந்த அளவுக்கு நேசிப்பார்கள், அவர்கள் அன்பு எப்படிப்பட்டது, அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எத்தனை துன்பங்கள் வருகிறது, அந்த சூழ்நிலையிலும் துன்பத்தின் மத்தியிலும் அவர்கள் அன்பு மாறாமல் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த உவமையை சுலபமாக கர்த்தர் நமக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார், நாம் எப்படி கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், எப்படி அவரை நேசிக்க வேண்டும், எப்படி அன்பை காட்ட வேண்டும், அன்பு மனதில் எப்படி நமக்குள் இருக்க வேண்டும், அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரியங்கள் இங்கு நமக்கு கற்றுத்தரப்படுகிறது உன்னத பாட்டு புஸ்தகத்தில். ஒரு திருமணம் ஆவதற்கு முன் ஒரு மணப்பெண் தன் மணவாளனிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறாள், அதை முதலில் தெரிந்து கொண்டால்தான் உன்னத பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிறாள். அந்த தகப்பன் வீட்டில் அவளுக்கு எல்லா விதமான காரியங்களும் கவனிக்கப்படுகிறது. திருமணத்திற்கு பின் அந்த வீட்டை விட்டு அவர் மணவாளனோடு வெளியே செல்ல போகிறார். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன தேவை? முதல் தேவை பாதுகாப்பு. அந்த பெண் தன் மணவாளன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புவாள். எனக்கு மணவாளனாக வரப்போகிறவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்க வேண்டும், என்னை பாதுகாத்து பத்திரமாய் காப்பாற்றுகிறவராய் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அந்த மணப்பெண்ணிடம் இருக்கும். மணப்பெண்ணின் முதல் எதிர்பார்ப்பு அன்பாய் இருக்கிறது, தன்னை மணவாளன் நேசிக்க வேண்டும் என்று. முதலில் அதுதான். இரண்டாவது, மணவாளன் தன்னை போஷிக்க வேண்டும். தனக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள், அதாவது உணவு, உடை, தங்கும் இடம் போன்றவைகளை எல்லாம் வைத்து நம்மை பராமரிப்பாரா என்பதை எதிர்பார்ப்பார். அந்த பெண்ணுக்கு அது தேவை. ஒரு மணவாளன் அந்த பெண்ணுக்கு இந்த இரண்டாவது காரியத்தையும் செய்ய வேண்டும். மூன்றாவது, அந்த பெண்ணை அந்த மணவாளன் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அன்பாக நடத்துவாரா, அன்பாக அந்த பெண்ணை வழி நடத்துவாரா என்பதை பார்க்க வேண்டும். ஒழுக்கம் உள்ளவரா இருப்பாரா, என்னை காலம் முழுவதும் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை வழி நடத்துவாரா என்று பார்ப்பார். நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை போஷிப்பேன் என்பதினால் ஒரு மணவாளனை ஒரு பெண் தெரிந்து கொள்ள மாட்டார். தன்னை உண்மையாய் நேசிப்பாரா, என் மேல் அவருக்கு அன்பு இருக்கிறதா என்று பார்ப்பார். தன்னை பிடித்திருக்கிறதா, என் மேல் அன்பு இருக்கிறதா என்று, தன்னை நேசிக்கிறாரா என்று பார்ப்பார். இது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், அந்த பெண் தன்னை நேசிக்கிற அந்த மனிதன் மணவாளன் காலம் முழுவதும் தன் மணவாளன் தன்னை நேசிக்கிறாரா, அந்த நேசத்தில் நிலைத்திருக்கிறாரா, இதுதான் நான்காவது காரியம். அந்த அன்பு மாறாத அன்பாய் இருக்க வேண்டும், நிரந்தரமாய் நம்மை நேசிக்க வேண்டும் என்பது இந்த ஒரு பெண்ணின், மணப்பெண்ணின் விருப்பமாக, அவர்களுடைய தேவையாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு மணவாளனை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இதுதான் ஒரு பெண்ணின் குணாதிசயமாய் இருக்கிறது. சரி, ஒரு மணவாளனிடமிருந்து ஒரு பெண் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார். இது அவர்களுடைய தேவையா இருக்கிறது. இப்படி முக்கியமான காரியங்கள் இது என்றாலும் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாவித எதிர்பார்ப்போடும் அந்த மணப்பெண் தன் மணவாளனுக்காக காத்திருப்பார். சரி, அந்த பெண்ணை இதே போல எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற, இந்த 4 குணங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு மணவாளன் வருகிறார், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்றால் அந்த பெண் அந்த மணவாளனுக்கு என்ன செய்வாள் என்று பார்க்க வேண்டும். கணவனிடமிருந்து இந்த காரியங்களை எதிர்பார்க்கிற ஒரு பெண் தான் என்ன செய்வாள் என்றால் அதுதான் முக்கியமான காரியம். மணவாளனும் மணவாட்டியிடம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அல்லவா? எனக்கு மணவாட்டியாய் வருகிறவள் இப்படி இருக்க வேண்டும் என்று. அப்படி அவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் அன்பு.
என் மணவாட்டி என்னை நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும், என் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மணவாளனும் தன் மனைவியாக வரப்போகிறவள் மணவாட்டி. அப்படி என்றால் இது முழுக்க முழுக்க உலக வாழ்க்கையில் வாழ்கிற மனிதர்களுக்குரியதல்ல, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ளது. ஒட்டுமொத்த திருச்சபை மணவாட்டி என்று எண்ணப்படுகிறது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த திருச்சபையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மணவாளன் தன் மணவாட்டியிடம் எதிர்பார்க்கிறார் என்னவெல்லாம்? என் மணவாட்டி என்னிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், அவள் பரிசுத்தமானவளாய் இருக்க வேண்டும், அவள் கற்பு நிறைந்தவளாய் இருக்க வேண்டும், நல்ல குணங்கள் உள்ளவளாய் நற்குணசாலியாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் மணவாளன் அந்த மணவாட்டியிடம் எதிர்பார்க்கிற காரியம். இப்படி இருந்தால்தான் அந்த மணவாளன் தன் மணவாட்டியை தெரிந்தெடுப்பார். இவள் பரிசுத்தமானவளா? முதலில் பரிசுத்தம், அடுத்தது அன்பாய் இணையத்தில் இருப்பாளா? அன்பிற்கும் பரிசுத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அன்பு, பரிசுத்தம், நீதி இவைகள் எல்லாம் நெருங்கிய தொடர்புடையவை. இப்படி அன்பாய் இருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் இருக்கும்போது தன்னை நேசிக்கிறவளாக இருப்பாளா, தன்னைக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருப்பாளா என்று மணவாளன் எதிர்பார்ப்பார். இப்படி ஒரு மணவாளனுடைய எதிர்பார்ப்பும் மணவாட்டியின் எதிர்பார்ப்பும் நிறைவேற்றப்படும் பொழுது அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இப்படிதான் ஒரு உலக வாழ்க்கையில் திருமணம் என்பது நடக்கிறது. இந்த மணவாளனின் எதிர்பார்ப்பும் மணவாட்டியின் எதிர்பார்ப்பும் எப்படி இருக்கிறதோ இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இதையேதான் கர்த்தர் திருச்சபையிடம் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் திருமணம் ஆன பின்பு கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். அது ஒரு குடும்பமாகிறது. தனியாக இருந்த இரண்டு மனிதர்கள் சேர்ந்து அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பெரிய ஒரு குடும்பமாக வாழ்கிறார்கள். அது வளர்கிறது. அது ஒரு 20 வருடம் 30 வருடம் ஆகும் பொழுது அந்த ஒரே ஒரு மனிதனாய் இருந்த அந்த மனிதன் மனைவியை திருமணம் செய்ததினால் பிள்ளைகளை பெற்றிருப்பார். 4-5 பிள்ளைகள் இருந்திருக்கும். ஒரு 30 வருடம் கழித்து பார்த்தால் அந்த ஒரு மனிதன் என்ற நிலை மாறி 20 பேர் 30 பேர் இருப்பார்கள். அது ஒரு குடும்பமாய் இருக்கும். 4-5 பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் திருமணம் செய்திருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள் இருக்கும். 20 பேர் 30 பேர் என்று பெருகி இருப்பார். இப்படி ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு பெருக்கம் உருவாவதற்கு தான் அந்த திருமணம் என்று செய்யப்படுகிறது. குடும்பம் என்ற அமைப்பை கர்த்தர் அதற்கு தான் நியமித்தார். வெறும் மனித வாழ்க்கை இன்பமாக அனுபவித்து போவதற்கல்ல. அது ஒரு குடும்பமாக பெருக வேண்டும். ஜனங்கள் பெருக வேண்டும். கர்த்தருக்கு பிள்ளைகள் வேண்டும், அதிகமான பிள்ளைகள். ஆடு மாடு வளர்க்கிறவர்கள் நாம் சாதாரணமாக விவசாய குடும்பத்தில் சொல்லுவார்கள். என்ன செய்வார்கள்? அதிகம் கன்றுகள் ஈன்ற வேண்டும், ஆட்டுக்குட்டிகள் பெருக வேண்டும் என்று விரும்புவார்கள். அதிகமாய் பெருக வேண்டும். அது அவர்களுடைய விருப்பமாய் இருக்கும். அதற்காக பாதுகாப்பார்கள். இப்படிதான் கர்த்தரும் தமக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துகிறார். அவர்கள் பழுகி பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். இதைதான் ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார், நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று. அப்படியானால் ஒரு காரியம் கவனிப்போம். குடும்பம் என்ற அமைப்பு, கணவன் மனைவி திருமணம் என்பதே ஒரு குடும்பம் என்ற அமைப்பிற்கும் ஜனத்தின் பெருக்கத்திற்காகவும். ஏனென்றால் ஆதியாகம காலத்தில் ஆதாம் ஏவாள் என்ற இருவர் மட்டுமே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பூமி முழுவதும் நிரம்ப வேண்டும். மனித குலம், அதிக மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. அதனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள், அதிகமான பிள்ளைகளை தனக்கு சேர்த்து கொள்ளும்படியாக, தான் பெற்றெடுக்கும்படியாக கர்த்தரே இந்த அமைப்பை, குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். ஆனால் அதை சாத்தான் தான் இச்சைக்குரிய காரியமாக மாற்றினார். இச்சையான காரியங்களை காட்டி அந்த குடும்ப அமைப்பை இச்சைக்குரியதாக மாற்றி அந்த குடும்பத்தையே சீரழித்து வருகிறார். அந்த குடும்பம் என்ற அமைப்பு இல்லாமல் மாற்றி வருகிறார். இது ஆதியாகமத்திலிருந்து, சோதம் குமாராவின் லோத்து காலத்திலிருந்து நடந்து வருகிறது. ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து சந்தோஷமாய் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை பராமரித்து பேர பிள்ளைகளை பெற்று குடும்பமாக பழுகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுவே தேவ சித்தமாய் இருக்கிறது.
ஆனால் சாத்தான் அதை மாற்றுகிறான். ஆணும் ஆணும் திருமணம் செய்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வது. எதற்கு இப்படி செய்கிறான்? இப்படி செய்யப்பட்ட மனிதர்களுக்கு பிள்ளை பெருக்குமா? பெருகுவார்களா? முடியாது. அப்பொழுது அவர்களுடைய நிலை, அந்த சந்ததி அப்படியே அழிந்து போகும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அந்த இனம் அப்படியே அழிக்கப்படுகிறது. உயிர்கள், ஒரு சந்ததி அழிக்கப்படுகிறது. இது ஏதோ விளையாட்டு போல மனித இனம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சந்ததியே அழிந்து போகிறது. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தார்கள் என்றால், அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை மேற்கொண்டால் அந்த சந்ததியே அழிந்து போகுமே. அவர்களுக்கு எங்கிருந்து பிள்ளைகள் பிறக்கும், பேர பிள்ளைகள் வரைக்கும். இன்னும் 50 வருடம் கழித்தால் அந்த பிள்ளைகள், அந்த குடும்பத்தின் பெயரே இருக்காது. எப்படி இருக்கும்? இது எவ்வளவு சிறிய காரியம். இந்த சின்ன அறிவை கூட புரிந்து கொள்ளாமல், திருமண வாழ்க்கை என்பது சந்ததியை பெருக்குவதற்காக, அதை தவறாக புரிந்து கொண்டு, இச்சையாக நினைத்து கொண்டு, அதை அருவருப்பாய் செய்கிற காரியங்கள் மகா கொடுமையா இருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கக்கூடாது. இவையெல்லாம் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தமக்கென்று பரலோகத்தில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்த சந்ததியை விரும்புகிறார். ஒரு கூட்டம் வேண்டும் கர்த்தருக்கு. அவர் அதை திட்டமிட்டிருக்கிறார். அதற்காகவே ஆதாம் ஏவாளை படைத்தார். அதனால்தான் பழுகி பெருகுங்கள் என்றார். இவ்வளவு பெரிய பூமியை படைத்தார். இருவர் வாழ்வதற்காகவா இவ்வளவு பெரிய பூமியை படைத்தார்? இல்லை. இதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். சற்று யோசித்து பார்த்தால் உண்மை புரியும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு உலகம் மட்டுமல்ல, வான மண்டலங்களில் அநேக உலகங்கள் இருக்கிறது. பூமி இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, சூரிய குடும்பங்கள் ஏராளமா இருக்கிறது, கேலக்சிகள் ஏராளமா இருக்கிறது, யூனிவர்ஸ்களும் ஏராளமா இருக்கிறது. எங்கே போவது? இத்தனை இருக்கிறது, எங்கே போனது? யூனிவர்ஸ் தான் பெரியது என்று நினைத்தோம். மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். பல யூனிவர்ஸ்கள் இருக்கிறதா? அப்படியானால் இதில் என்ன என்ன இருக்கிறது? எதற்காக இத்தனை காரியங்கள்? இவ்வளவு சிறிய ஒரு 6 அடி மனிதனுக்கு இவ்வளவு அண்ட சராசரத்தையும் எதற்கு படைத்து வைத்திருக்கிறார்? கர்த்தர் எதிர்காலத்தில் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு உலகங்களையும் மனிதர்கள் ஆளும்படியாக, மனிதர்கள் மீண்டும் அந்த மற்ற கிரகங்களில் வந்து வாழும்படியாக கூட கர்த்தர் செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இந்த பூமியில் மனிதனை படைத்தவர் அடுத்த கிரகத்திலும் அங்கு போய் வாழுங்கள் என்று நம்முடைய 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு நித்திய ஜீவனில் அங்கு மற்ற கிரகங்களிலும் வாழும்படி கூட நம்மை செய்யலாம். அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? கர்த்தர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். இப்படிதான் என்று சொல்லவில்லை, செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக அவர் எதையும் வீணாக படைக்க மாட்டார், பயன்படுத்துவார். அப்படி இருக்க ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக தன்னை நேசிக்கிறார். கர்த்தர் படைத்த கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்து, பரலோகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அநேகம் தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அநேகம் சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. இந்த சிறிய பூமியிலேயே இத்தனை இருக்கிறது. பரலோகம் மகா பெரியது. பல பரிசுத்தவான்கள் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை பார்த்து வந்து சொல்லி இருக்கிறார்கள். அது மகா பெரியது. வேதமும் நமக்கு ஆதார வசனங்கள் இருக்கிறது. இப்படி இருக்க வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவதூதர் நின்றார். அவர் கடலில் ஒரு காலம், பூமியில் ஒரு காலம், மேகத்திற்கு மேலாக அவருடைய தலை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய தேவதூதர்களும் இருந்திருக்கிறார்கள். மரியாள் அம்மாவை வந்து பார்த்திருக்கிறார் தேவதூதர். ஆபிரகாம் ஐயாவை வந்து பார்த்திருக்கிறார் தேவதூதர். இப்படி பரலோகத்தில் தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பலவித அளவுகளில், பலவித வல்லமைகளில். ஆனால் கர்த்தருக்கென்று குமாரன் குமாரதி என்ற ஸ்தானத்தில் சிருஷ்டிப்புகள் ஏதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாரம் வேண்டும் என்றால் ஏசாயா 14, எசேக்கியேல் 28, ஏன் யோபு ஐயாவின் சரித்திரத்தில் கூட பார்த்து கொள்ளலாம். மிகாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலும் நாம் பார்த்து கொள்ளலாம். 4, 5 அதிகாரங்களில் தமக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த பரிசுத்த சந்ததி தனக்கு பிள்ளைகளாக, மகன் மகள் என்ற ஸ்தானத்தில் வைக்கும்படியாக. அதனால் அவர் தம்முடைய சாயலாகவே தம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். மனிதர்கள் நம் பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதில்லையா? பிள்ளை பெற்றால் அந்த குழந்தையை நினைத்து நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அதை போல வேற எதிலும் சந்தோஷம் இருக்காது. அது போல கர்த்தரும் நம்மை படைத்து அதனால் அவர் சந்தோஷம் அடைகிறார். அப்படி கர்த்தர்
தமக்காக ஒரு சந்ததியை ஏற்படுத்த நினைத்தார். அதற்காக இந்த பூமியில் ஆதாம் ஏவாள் இருவரையும் படைத்தார். இப்படி நம் முன்னோர்களை படைத்து கர்த்தர் அவர்கள் மூலம் தமக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததி, தனக்கு பிள்ளைகளாக பலரை உருவாக்கும்படியாக கர்த்தர் இவ்வாறு செய்தார். இப்படி ஆதாம் ஏவாளை ஆதியிலே படைத்தார். அவர்கள் மூலம் தங்கள் சந்ததியை, அவர்கள் மூலம் மனித இனத்தை பெருக்கும்படியாக கர்த்தர் இதை செய்தார். இப்படி அந்த சந்ததி எப்படி இருக்க வேண்டும்? அதாவது முதலில் கர்த்தர் அதாவது நாம் ஏற்கனவே பார்த்த உதாரணத்தில் ஒரு மணவாளனிடம் ஒரு மணவாட்டி என்ன எதிர்பார்ப்பார் என்று பார்த்தோம். ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு மணவாளன் முதலில் அன்பை கொடுப்பார். அந்த அன்பின் நிமித்தம் அந்த பெண்ணை பாதுகாக்கிறார். அதற்கு அடுத்தது அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் திருப்தியாக பராமரிக்கிறார், போஷிக்கிறார். அதற்கு அடுத்தது அந்த பெண்ணை நேசித்து எப்பொழுதும் இன்ப துன்பங்களில் வழி நடத்துகிறார். அதற்கு அடுத்தது அந்த அன்பு மாறாமல் காலம் முழுவதும் நிலைத்திருக்கும்படியாக அந்த அன்பை காலம் முழுவதும் அந்த பெண்ணுக்கு காட்டுகிறார். இப்படிதான் ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பராமரிக்கிறார். அதே போல கர்த்தரும் நம்மேல் அன்பு கூறுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். எதிலிருந்து பாதுகாக்கிறார்? நம்மேல் அன்பு வைத்து அந்த அன்பின் நிமித்தம் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். பாதுகாப்பு என்பது பாதாளத்திற்கு, அதாவது நரகத்திலிருந்து, அக்னி கடலில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். இதைதான் நாம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனின் குமாரன் என்று விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு அவர் ரத்தம் தெளிக்கப்படுகிறது, நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதனால் நரகத்துக்கும் அக்னி கடலுக்கும் நாம் காப்பாற்றப்படுகிறோம். நரகத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு பரலோகத்துக்கு செல்லுகிறோம். அந்த வாய்ப்பு நமக்கு எதனால் கிடைக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாதுகாக்கிறார். அவர் ரத்தத்தினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இரத்த கோட்டையினால் பாதுகாக்கப்படுகிறோம். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் நரகத்திற்கு போக மாட்டோம். கர்த்தரை உண்மையாய் முழுமையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். அப்பொழுது அந்த முதல் பாதுகாப்பு என்ற நிலை கிடைக்கும். இரண்டாவது, போஷிக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையிலும் நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்து திரிவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எதுவும் குறைவில்லாமல், அதாவது அன்றாட உணவு, தங்குமிடம், உடை, மேலும் பல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கிறார். அது அவருடைய பெருந்தன்மையான குணம். இப்படி கர்த்தர் நமக்கு இரத்தத்தை சிந்தி நாம் அவரை விசுவாசித்தார். எந்தெந்த மனிதர் அவரை விசுவாசிக்கிறானோ அந்த மனிதர்கள் மேலெல்லாம் அவருடைய இரத்தத்தை பூசி நம் ஆவியை சுத்திகரித்து நம் ஆத்மாவை வேத வசனங்களால் அவருடைய வார்த்தைகளால் சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்குகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை செலுத்தி நம் ஆவியை ஒரே நேரத்தில், ஒரே நிமிடத்தில் நாம் என்று விசுவாசிக்கிறோமோ அன்றே நம்மை சுத்திகரித்து விடுவார். நம் ஆவி பரிசுத்தமாகிவிடும். நம் ஆத்துமா நம் வாழ்நாள் முழுவதும் அது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது மெதுவாக தான் வரும். நாம் மனம் திரும்ப வேண்டும். மனிதனுடைய அவனவன் கட்டுப்பாட்டில் இருப்பதே ஆத்துமா. நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை கர்த்தர் போதனைகளால், வேத வசனங்களால், ஜெபத்தின் மூலம், பலவித காரியங்கள் மூலம் நமக்கு சொல்லி கொடுத்து மனம் திரும்ப பண்ணுகிறார். இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் அன்றுதான் முழுமை பெறுவோம். அப்பொழுது நம்ம ஆத்மாவும் சுத்தமாகிறது, கர்த்தரிடத்திற்கு போகிறது. அப்படி போகும்போது கர்த்தருடைய ஆவி கர்த்தரிடத்திற்கு போய் சேர்ந்து விடும். நம் ஆத்மாவே கர்த்தரிடத்தில் போய் நிற்கும், அதாவது பரிசுத்தமாக. அப்பொழுது கர்த்தர் மீண்டும் நமக்கு மறுரூப சரீரத்தை, இதே சரீரத்தை கொடுப்பார். அது மறுரூபமாகப்பட்டதா இருக்கும். ஆதியிலே ஆதாம் ஏவாள் எப்படி பரலோகத்திற்கு போய் வந்து கொண்டிருந்தார்களோ அது போல நாமும் போவோம் வருவோம். எந்தவித வாகனம் தேவையில்லை. நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். இப்படியாக மாற்றப்பட்டு நாம் கர்த்தரோடு இணைந்திருப்போம். கர்த்தர் எப்படி நித்திய வாசியாக இருக்கிறாரோ, நிரந்தர வாசியாக இருக்கிறாரோ,
மரணமில்லாத வாழ்வு வாழுகிறாரோ அவரை போல அவர் கூடவே இருந்து அவருக்கு பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். பல உலகங்கள் படைக்கப்படும், சிருஷ்டிக்கப்படும், மீண்டும் புதிய புதிய சந்ததிகள் உருவாக்கப்படும். அதிலெல்லாம் நாம் கூட இருப்போம் கர்த்தருடன். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கலாம். இது உண்மை. வேத ஆதாரங்களும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உலகங்களை ஆளப்போகிறோம் என்றும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. அநேகம் ராஜாக்கள் இருக்கிறார்கள் என்றால் அநேக ராஜ்யங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ராஜா என்றால் ஆளுகை செய்வதற்கு மனிதர்கள் புதியதாக உருவாக்கப்படுவார். கர்த்தர் புதிய சிருஷ்டிப்புகளை செய்வார். அவர்கள் மனிதர்களாக இருக்கலாம், வேறு சிருஷ்டிப்பாக இருக்கலாம். அது கர்த்தருடைய சித்தம். நாம் அறிந்த சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களா இருப்போம். மனிதர்கள் போல பலவித சிருஷ்டிப்புகள் இருக்கலாம். புதிய சிருஷ்டிப்புகளை கர்த்தர் சிருஷ்டிக்கலாம். அதெல்லாம் நடக்கும். இப்படி ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். அதற்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கடிதத்தை எழுதி, நீங்கள் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும், இப்படி வாழுங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் தான் வேதாகம புஸ்தகம், பைபிள். அதை நாம் படித்து அதற்கேற்ற குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ளும் போது அப்பாவின் சுபாவத்தை, நம்முடைய பரம தகப்பரின் சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் பரலோகத்திற்கு போக ஆயத்தமாகிறோம். இதில் என்ன காரியம் என்றால், கர்த்தர் படைக்கும் போது நம்மை பரிசுத்தமாக தான் படைத்தார். ஏவாளம் மூலமாக பாவம் இந்த பூமிக்கு வந்தது. அது ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் கர்த்தர் சிருஷ்டிப்பில் தம்முடைய வல்லமையை மனிதர்களை பரிசுத்தமாய் படைத்தார். ஆனால் அந்த மனிதர்களை தன்னுடைய சிருஷ்டிப்பின் மேல் அவர் எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்றும் தேவ அன்பு எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்தும்படியாகவே அந்த சோதனையை அனுமதித்தார் கர்த்தர். ஏனென்றால் ஏவாளம்மா இந்த பழத்தை சாப்பிடுவார்கள் என்றும், நீங்கள் இதை சாப்பிடும் நாளில் இந்த பழத்தை சாப்பிடாதே என்று கர்த்தர் சொல்லவில்லை, இதை சாப்பிடும் நாளில் சாவீர்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் சாப்பிட போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்பதே அதன் பொருள். நீங்கள் சாப்பிடும் நாளில் சாவீர்கள். இதைதான் ஆதாமிடம் சொன்னார். இந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று நான் சொல்லி இருக்கிறேன், ஆனால் நீங்கள் சாப்பிடுவீர்கள். சாப்பிடும் போது சாவு தொடங்கும். மரணத்திற்கேற்ற இந்த மாம்சம் மாறியது. அவர்கள் முதிர் வயதாக தொடங்கினார்கள் அந்த பழத்தை சாப்பிட்ட பின்பு. அதுவரைக்கும் இளமையாக மரணமற்ற வாழ்க்கை தான் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். சரி, இது ஆழம் வேறு, ஆழமான பல காரியங்கள் அதில் உண்டு. சரி, இப்படி கர்த்தர் சோதனையாக அனுமதித்த அது. சாத்தான் வந்ததும் அவருக்கு தெரியும், பழத்தை ஏவாளம்மா சாப்பிட்டதும் அவருக்கு தெரியும். எப்படி யோபையாவிடம் சோதிப்பதற்காக சாத்தான் பரலோகத்தில் அனுமதி பெற்று வந்தானோ, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலும் இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து வந்தான் என்று. இப்படி எப்படி நடக்கிறதோ அதே போலதான் ஆதாம் ஏவாள் காலத்திலும் நடந்திருக்கிறது. அனுமதி பெற்று, கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று சோதரிக்க வந்தால் சாத்தான். அந்த சோதனையை ஜெயிக்காமல் ஏவாளம்மா தோற்று போனார்கள். நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், அந்த பழத்தை தொடாமல் இருந்தால் இவ்வுலகத்திற்கு இவ்வளவு பெரிய சாபம் வராது. சரி, இந்த சோதனைகள் தோற்றார்கள், அதனால் சாபம் வந்தது. அதனால்தான் கர்த்தரின் அன்பு நமக்கு வெளிப்பட்டது. தம்முடைய நேச குமாரன் அவரையே சிலுவைக்கு கொடுத்து பலியாக ஒப்பு கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்றால், இந்த காரியம் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் மனித இனம் கர்த்தரோடு வாழப்போகிற ஒவ்வொரு மனிதனும் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக போகிறோம். கர்த்தர் சிருஷ்டித்தார், கர்த்தருக்கு பிள்ளைகள் ஆனோம் என்று இல்லை. கர்த்தர் சிருஷ்டித்தார், அவருடைய பிள்ளைகளாய் இருந்தோம். ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். அவர்கள் ஸ்தபிக்கப்பட்டு நரகத்திற்கு தகுதியுடையவர்களாய் பாவம் செய்து கரைப்பட்டு போனார்கள், பாவியானார்கள், பரலோகத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நாம் தகுதி பெறுகிறோம். அப்படி என்றால் நாம் தகுதி பெறுவதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளும் அவர் தந்த ஜீவனும் தான் காரணம். ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு விலை கொடுத்து வாங்குகிறார். அவரே படைத்தார், தம் ஜீவனை விலையாக கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்திற்கு செல்கிறார்.
இந்த உலக வாழ்க்கை முடிந்து பரலோகத்தில் நித்தியத்தில் எல்லா மனிதர்களும் சேரும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் இருதயத்திலும் என்ன நினைவு இருக்கும்? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டார், தம் ஜீவனையே கொடுத்தார், என்னை நேசிக்கிற என் தகப்பன், அவர் அன்பு அவ்வளவு பெரியது என்று புரிந்தவர்களே அங்கு போவார்கள். அந்த அன்பு என்றென்றும் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கும். கர்த்தர் விரும்பின அந்த அன்பு நமக்கு வரும். அவர் பட்ட பாடுகள் நம் இருதயத்தில் அது அன்பை உற்பத்தி பண்ணுகிறது. இந்த செயலானது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன் நம் மனதில் அன்பை பொங்க வைக்கிறது, அன்பை ஏற்படுத்துகிறது. ஏதோ படைத்தார் நாம் சிருஷ்டிப்பு என்று சொல்வது வேறு. அது வணங்குகிறோம், தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பரலோகவாசிகளும் வணங்குகிறார்கள். ஆனால் அவர் அன்பை ருசித்தவர்கள். நாம் போய் வணங்கும் போது எப்படி வணங்குவோம்? நமக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது என்று யாரும் போய் பரலோகத்தில் வணங்க மாட்டோம். சாமி, உம்மால் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அக்னி கடலுக்கு பாவியாகிய ஒவ்வொரு மனிதரும் பாவிதான். அக்னி கடலுக்கு போக வேண்டிய எங்களை மீட்டுக் கொண்டீரே, உன் பாதத்தில் உங்களுடைய ரத்தம் சிந்தி உன் உயிரை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீரே என்று சாஷ்டாங்கமாய் போய் விழுவோம். அந்த அன்பு மிக பெரியது. நம்மிடத்தில் அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்த்தார். அதற்காகவே இப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஏற்படுத்தினார். இப்படியாக கர்த்தர் ஒரு அன்புள்ள ஒரு சந்ததியை, தனக்கென்று ஒரு பிள்ளை, மகள் என்ற சந்ததியை, பிள்ளைகளை உருவாக்க அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை செய்தார். அதை முழுமைப்படுத்தும்படியாக, இந்த செயல் நிறைவேறும்படியாக, நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் பார் என்று உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், நாம் எப்படி அவரை நேசிக்க வேண்டும் என்ற அன்பை, அந்த உறவை ஏற்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டின் வசனங்கள். இது மகா மகா பரிசுத்தமானது. அருவருப்பான எண்ணங்களை கொண்டு பார்க்க கூடாது. மகா பரிசுத்தமானது. அது மட்டுமல்ல, பல தீர்க்க தரிசனங்கள் கோடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம் உன்னத பாட்டு. உன்னத பாட்டு ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். கடைசி காலத்தில், நாம் இப்பொழுது இருக்கிற இந்த காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் புதையலாக மறைக்கப்பட்டு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரித்து பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை. கர்த்தர் அதை நமக்கு பிரித்து காண்பிப்பார். கர்த்தர் நமக்கு அதை பிரித்து காண்பிப்பார். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கும் போது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள், கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான உறவு, இது எப்படியெல்லாம் நடக்க போகிறது, அது எப்படி நமக்கு வெற்றியை தரும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதன் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து வரும் செய்திகளை பார்ப்போம். உன்னத பாட்டு புஸ்தகம் மிகவும் ஆழமானது. இதை நாம் கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். சாலமோன் ராஜா இங்க அதுதான் எழுதியிருக்கிறார். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என் மேல் அன்பு கூறுகிறார், நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் சுவாமி, உம்முடைய அன்பு எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரின் அன்பு நமக்கு இன்பமானது. அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாய் நாம் மாற வேண்டும். அதை எப்படி மாறுவது என்று வேத வசனங்களை கை கொண்டு நடப்பதே. பிரசங்கியின் கடைசி அதிகாரத்திலும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பதும், அதை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வதும் தான், நம் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதும் தான் ஒரே வாழ்க்கையில் வெற்றிக்கு வழி, கர்த்தரிடம் சேரும் வழி. அந்த நாம் கர்த்தரிடம் சேர்வது என்பது தேவ திட்டத்தில் ஒன்றாயிருக்கிறது. அதை நாம் கடைபிடிப்போம். கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்வோம், முழுமையாக சரியாக புரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கையில் அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்தி வெற்றி பெற்றவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருடைய செயல்களை செய்கிற உண்மையான ஊழியர்களாக நாம் இருப்போம். கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறுவோம். அவருடைய கனவு நிறைவேறும்படியாக, தமக்கென்று அவர் பிள்ளைகளை சம்பாதிக்க நினைத்தார், அது முழுமையாய் நிறைவேறும்படியாக நாமும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.